அன்புமிக்க இஸ்லாமிய ஈமானிய சொந்தங்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா முஸ்லிம் சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு வழிகளை மிக நுணுக்கமாக இபாதத்துக்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற தெளிவான வழிமுறைகளை பல்வேறு வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் பேசுகிறார். அதிலே நாம் செய்யக்கூடிய அமல் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு படைத்திருக்கிறான். உங்களை சோதிப்பதற்காக, உங்களில் யார் மிக அழகான முறையில் அமல் செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அமல் எப்படி செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அந்த வாக்கியத்தில் எப்படி வருதுன்னா, அஹ்ஸனு அமலா, மிக அழகான அமலை யார் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் பார்க்கிறான். அஹ்ஸன், அழகாக இருக்கணும். அழகாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? குர்ஆனில், ஹதீஸில், ஃபிக்ஹ் கிதாபுகளில், மார்க்க சட்ட நூல்களில், ஷரியத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அதை மாதிரி நம்ம செய்யணும். அதுக்கு பேர் தான் அழகான அமல்னு பேர். ஆனால் அதே நேரத்தில் திக்ரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ திக்ர் நிறைய செய்யணும். தொழுக அழகாக செய்யணும். அழகாக செய்யணும்னு அர்த்தம் நிறைய தொழுதுகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 ரக்காயத்து நஃபில் தொழுதாலும் ருக்கு நிறைவாக செய்து, சஜிதா நிறைவாக செய்து, நல்ல முறையில் நின்று முறையாக தொழ வேண்டும். இப்போ நிறைய 1000 ரக்காயத்து நஃபில் தொழுகிறார் இவர், அல்லது 500 ரக்காயத் தொழுகிறாரு, அல்லது ஒரு நாளைக்கு 200 ரக்காயத் தொழுகிறாரு அப்படின்னு நல்லா எதிர்பார்க்கறதில்லை. அக்ஸரு அமலா என்று அந்த வாசகத்தில் வரவில்லை. அதிகமான அமலை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று வரவில்லை. அஹ்ஸனு அமலா என்று வருகிறது. எனவே அழகாக அமல் செய்ய வேண்டும். ஆனால் விக்ர் செய்யும்போது நிறைய செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லது நம்ம ஏதாவது வழக்கமாக ஓதக்கூடிய அவுராதுகள் அப்படின்னா அதை குறைவாக செய்யக்கூடாது, அதை நிறைவாக செய்யணும். அதனால தான் அங்கே திக்ரன் கசீரா, அதிகமான திக்ர் என்று அந்த வாசகம் வருகிறது. அமல் விஷயத்திலே அஹ்ஸன் என்று வருகிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனுடைய வழக்கங்களை முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.